உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான். ஃபைனல்ஸ்க்கு ரிஹர்சல் பண்ணனும். சீக்கிரம் வந்து சேரு. அப்பனா அப்போ ஃபைனல்ஸ் போயிட்டான். அப்புறம் டைட்டில் வின்னர் போற. அப்புறம் என்ன அமெரிக்கா தான். அப்புறம் என்ன லைஃப்ல செட்டில் ஆயி அப்போ புது மாப்பிளையா பார்க்கலாம். புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த வண்ண மகள்தா வந்த நேரமடா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த வண்ண மகள்தா வந்த நேரமடா. அப்போ ஆல் தி பெஸ்ட் அப்போ. அப்போ ஆல் தி பெஸ்ட் அப்போ. அப்போ ஆல் தி பெஸ்ட் அப்போ. அப்போ யம்மாமா அப்போ ஃபைனல்ஸ்ல எப்படியாவது அடிச்சிடு கப்பு. நல்லா அடி. தருதல ஏன் முதலாளி உங்க பையனை அடிக்கிறீங்க? பின்னமா கஷ்டப்பட்டு விஜய் டிவி கூட்டிட்டு போய் ஆடிஷன் அட்டன் பண்ணி ஃபைனல் வின் பண்ணி ஜெயஸ்ரீ வீட்டுக்கு வரணும். இவன் எலிமினேஷன் ஆகி வீட்டுக்கு வந்துட்டான். பிதாஜி என்னடான்னு கேட்டா திடீர்னு தொண்டை கட்டிக்கிச்சு, அதான் கான்சர் போட்டுக்கிச்சுன்றான். ஷூட் பண்ண மாட்டேன். இந்த பக்கம் வா, உன்னை அப்பதான் ஷூட் பண்ணுவேன். என்ன சொல்ல வரடா? அப்போ நீ வளவலன்னு பேசாத, எது சொல்லணும் ஷார்ட்டா சொல்லு. நானே ஷார்ட்டு தான் முதலாளி. இந்த மாதிரி காமெடிக்கெல்லாம் துப்பாக்கி சுடும். என்ன முதலாளி துப்பாக்கி சுடும்னு சொன்னீங்க? சில்லுன்னு இருக்கு. இது ஒரு காமெடியில் எல்லாரும் சிரிக்கிறீங்க. உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன். முதலாளி இப்போ அஷ்ரஃப் என்ன பண்ணிட்டான்னு இப்படி கோவப்படுறீங்க? அப்படி அவன் பேசுகிற வாய்ஸ்க்கு என்னதான் குறை? விசு வாய்ஸ்ல இருந்து கமல் வாய்ஸ் வரைக்கும் சூப்பரா பேசுவான். ஒருவேளை என் பையன் மாதிரி ஏதோ மோகம் ஏதோ ராகம்னு ஒரே டைலாக் சொன்னா பரவாயில்லையே. வைல்ட் கார்ட்ல வர அஷ்ரஃப்க்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. வளர்ந்த பையனை போய் அடிச்சிட்டு இருக்கீங்க. ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேணும்? கொட்டும் மழைக்காலம் உப்பு விற்க போனேன், காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன். தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே, ஞான தங்கமே, பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன் தங்கமே. என்ன சொல்ற நீ? அப்போ எதுக்கு நீ அழுவுற? எதுவும் இல்லாதவன் தான் அழுவான். உனக்கு என்ன திறமை இல்லையா, அழகு இல்லையா, அறிவு இல்லையா? உனக்கு என்னடா குறை? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்க அம்மா என்ன புரிஞ்சதில்ல, எல்லாரும் முன்னாடி கேவலமா பேசிட்டாங்க. சொன்னான். அப்படி என்னடா சொன்ன? எனக்கு ஞாபகம் இல்லையே. எனக்கு ஞாபகம் இருக்கு. அஷ்ரஃப் உனக்கு என்ன கொல்ச்சல், எல்லா வயசும் சூப்பரா பண்றான். ஆனா அப்போ மாறு ஏதோ முகம் மேதரகம் நல்லா பண்ணி சொன்னாமா. எங்க அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆடியன்ஸ்ல உட்கார மத்த அம்மாலாம் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? அப்போ அது அஷ்ரஃப் அவங்க அப்பா கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக வாய் தவறி சொல்லிட்டேன்டா. எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லடா. எனக்கும் உன்னை விட்டா யாருமே இல்லம்மா. Chicky mookie, chicky mookie, chicky mookie cha.